கத்திரிக்காய் சாம்பார். அரை கப் துவரம்பருப்பை குக்கரில் குழைய வேக வைத்து எடுக்கவும். 2 ஸ்பூன் தனியா, 5 காய்ந்த மிளகாய், கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, வெந்தயம், கடுகு, 2 ஸ்பூன் தேங்காய் துருவல் ஆகியவற்றை அரை ஸ்பூன் எண்ணெயில் வறுத்து நைஸாக அரைக்கவும். புளியை 1 கப் தண்ணீரில் கரைத்து அதில் உப்பு, மஞ்சத்தூள் போட்டு கொதிக்க விடவும். ஒரு கொதி வந்ததும் கத்திரிக்காயை அதில் போட்டு பெருங்காயத்தூள் சேர்க்கவும். கத்திரிக்காய் வெந்ததும் அதில் அரைத்த மசாலாவையும் சேர்க்கவும். நன்றாக குதித்ததும் வேக வைத்த துவரம்பருப்பை கடைந்து அதில் சேர்த்து கொதிக்க வைத்து இறக்கவும். கடுகு, கருவேப்பிலை தாளித்து கொட்டவும். கத்திரிக்காய் சாம்பார் தயார். கத்திரிக்காய் பொடி தூவல். 2 ஸ்பூன் தனியா, 4 காய்ந்த மிளகாய், 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு ஆகியவற்றை சிறிது எண்ணெய் விட்டு சிவக்க வறுத்து சற்று கரகரப்பாக அரைக்கவும். புளியை 1½ கப் தண்ணீரில் கரைத்து மஞ்சள் தூள், உப்பு சேர்த்து கொதிக்க வைக்கவும். கொதிக்க ஆரம்பித்தவுடன் அதில் நறுக்கிய கத்திரிக்காயை போட்டு வேக வைத்து எடுக்கவும். கடாயில் எண்ணெய் விட்டு கடுகு, பெருங்காயத்தூள், கருவேப்பிலை தாளித்து அதில் வேக வைத்த கத்திரிக்காயை போட்டு கிளறி கடைசியாக பொடியையும் தூவி கிளறி இறக்கவும். எண்ணெய் கத்திரிக்காய். கத்திரிக்காயை 4ஆக கீறி பூச்சி இருக்கிறதா என பார்த்து கொள்ளவும். புளியை கரைத்து வைக்கவும். கடாயில் எண்ணெய் விட்டு காய்ந்ததும் கடுகு, கருவேப்பிலை, பெருங்காயத்தூள் தாளித்து கத்திரிக்காயையும் போட்டு பிழிந்து விடாமல் மிதமான தீயில் வதக்கவும். கத்திரிக்காயை வதக்கியதும் சாம்பார் பொடியை சேர்க்கவும். பிறகு நன்றாக வதக்கிய புளி தண்ணீரை ஊற்றி உப்பு, மஞ்சள் தூள் சேர்க்கவும். இவை நன்றாக சேர்ந்து கொதித்ததும் எண்ணெய் பிரிந்து மேலே வரும்பொழுது தேங்காயை நைஸாக அரைத்து ஊற்றி கொதிக்க விட்டு இறக்கவும். கத்திரிக்காய் தயிர் பச்சடி. கத்திரிக்காயை எண்ணெயில் தடவி சுட்டெடுக்கவும். ஆறியதும் தோலுரித்து உள்ளே பூச்சி இல்லாமல் உள்ளதா என்று பார்த்து மசித்து கொள்ளவும். பச்சை மிளகாய், தேங்காய் துருவல் சேர்த்து அரைத்து வைத்து கொள்ளவும். மசித்த கத்திரிக்காயில் அரைத்த விழுது, உப்பு சேர்த்து தயிருடன் கலந்து கடுகு, பெருங்காயத்தூள், காய்ந்த மிளகாய் தாளித்து சேர்க்கவும்.